ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் vlog. ஃபஸ்ட் டைமாக vlogging சும்மா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். என்னோடய டெய்லி லைஃப்பில் வந்து என்னென்ன நடக்குது, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்ததுன்னா அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குக்கிங்கிறது வந்து ஷார்ட்ஸ்லேயே வரும். அது இல்லாமல் இது வந்து ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இப்போ கார் எடுத்துகிட்டு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கி ஃபேர்வெல். ஸோ அதுக்காக அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவளை கூப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு போய் அவளை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு டிரைவர் மாதிரி. லெட்ஸி போய் விட்டுட்டு என்ன நான் சொல்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் அப்டேட் யூ. எஸ், இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. எடுத்துகிட்டு ஜிம் போகணும், சைக்கிளிங் போகணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க. நல்ல பொண்ணு ஃபோனை வச்சுட்டு இறங்கிட்டா. போய் கொடுத்துட்டு வருவோம். ஃபேர்வெல் அவசரத்தில் ஃபோனை மறந்துட்டாங்க. வெங்கடேஸ்வரா காலேஜ் யூனிவர்சிட்டி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பெட்டெல்லாம் கலைஞ்சிருக்கேன்னு பார்க்காதீங்க, அது அப்படி தான். ஜிம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சைக்கிளிங் கிளம்பணும். 4 மணிக்கு போவேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்காக கிளம்புவேன். அப்போ என்னென்னு காட்டுறேன். இப்போ சும்மா ஏதாவது வீடியோ பார்த்துட்டு எடிட்டிங் ஏதாவது இருந்தால் பண்ணிவிட்டு ஏதாவது திங்க் பண்ணிவிட்டு லெட்ஸ் டூ சம்திங். இதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங் போவோம்ல, அப்போ பார்ப்போம். பை. மணி ஆயிடுச்சு. சைக்கிளிங் போகலாமா? அது ரெடி ஆகணும். ஸோ இப்போ எங்கே சன்ஸ்க்ரீன் எங்கே? அடிக்கிற வெயில் சுத்தமாக தாங்க முடியல. சன்ஸ்க்ரீன் போடாமலாம் ரோட்டில் போனீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி நம்மளே நல்லா ஷாருக் கான் கலரில் இருக்கும். ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுதான்னு பார்ப்போம். வெளில போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தடவைக்கோங்க, போதும். ஒன்று மேலே அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. மூஞ்சிக்கு தனி, கைக்கு தனி, இதுக்கே ஆகுது செலவு. சம்பாதிக்கிறது தாங்க கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன மூஞ்சிக்கு தனியாக கைக்கு தனியாக தானே யோசிக்கிறீங்க? மூஞ்சிக்கு போடுற சன்ஸ்க்ரீனு ரொம்ப ரேட் அதிகம், கைக்கு போடுறது கொஞ்சம் ரேட்டு கம்மி. அதனால் இந்த மாதிரி தான் சமாளித்தோம். சரி, கிளம்புவோமா? நான் பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். ஸோ 4-6 அந்த மாதிரி 4 மணிக்கு சைக்கிள் எடுத்தேன்னா 5 மணிக்கு வந்துடுவேன். அப் அண்ட் டவுன் ஒரு 16 கிலோமீட்டர் வரும். வாங்க.
சரி ஓகேம்மா பாய். இந்த இருக்க சைக்கிள் காற்று ஓகே. வெளில எடுப்போம். இதான் நம்ம சைக்கிள். பின்னாடி ஓகே, முன்னாடி ஓகே தான். சரி பரவாயில்ல. மணி 5 போமா. சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போக வேண்டியதான். இதுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு 14 கிலோமீட்டர்ஸ் சுற்றிட்டு வந்துடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே வாங்க போகலாம். அப்படியே சும்மா கண்ணாடி கொண்டுங்க, வெயிலுங்க, அதனால தாங்க கண்ணாடி. நீங்கள் ரொம்ப இது நினச்சிக்காது. ஓகே போகலாம் வாங்க. ஸோ முடியல, இப்படி தான் இருக்கும் சைக்கிளிங். ஸோ இப்படியே பண்ண வேண்டியதான். டெய்லி இதே கதை தான், இதே ப்ரொசீஜர் தான். இப்படிலாம் பண்ணால் தான் ஏதோ ஓரளவுக்காவது ஃபிட்டாக இருக்க முடியும். சரி ஓகே வாங்க போயிட்டே பார்ப்போம். அவ்வளோதான், சைக்கிளிங் முடிச்சாச்சு. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ரொட்டீன் அவ்வளோதான். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா போடுறேன். நான் வெளில போயிட்டு குக்கிங் பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் வாங்குறது, வெளில சும்மா சுற்றிட்டு வர்றது எல்லாமே வரும். பிடிச்சிருக்கும், ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள். சரி ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.